வெல்கம் டு EMR Physics. I am Raju, 12th Physics. போர்டு எக்ஸாம் பாஸ்ட் பேப்பர்ஸில் உள்ள நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸை ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் 2022 ஜூன் கொஸ்டின் பேப்பரில் உள்ள ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 24ல் ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 2 marks ப்ராப்ளம், கம்பல்சரி ப்ராப்ளம். ப்ராப்ளம் என்னென்னா, calculate the equivalent resistance for the circuit which is connected to 12 volt battery and also find the potential difference across 2 ohm and 4 ohm resistors in the circuit அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளமை யூனிட் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலேருந்து கேட்டிருக்காங்க. இதே மாதிரி ஒரு சிமிலர் ப்ராப்ளம் புக்கில் எக்ஸாம்பிள் ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க. சர்க்யூட் டயக்ராம் முதல்ல பார்ப்போம். இதுதான் நமக்கு கொடுத்துருக்க சர்க்யூட் டயக்ராம். இந்த சர்க்யூட் டயக்ராமில் ஒரு 12 volt பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. 2 ohm ரெசிஸ்டரும் 4 ohm ரெசிஸ்டரும் சீரீஸில் இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கு. நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த சர்க்யூட்டில் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 ohm ரெசிஸ்டருக்கும் 4 ohm ரெசிஸ்டருக்கும் அக்ராஸாக எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். 2 ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், இந்த ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதாவது ரெசிஸ்டர்ஸ் சீரீஸில் கனெக்ட் ஆனால் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. அதே மாதிரி பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் த ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஓம்ஸ் லாவை யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணி நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலாவும் ஓம்ஸ் லாவும் தெரிஞ்சால் போதும், இந்த ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நமக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல எடுத்து எழுதிக்கும். கிவன் நமக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரெசிஸ்டர் R1 வேல்யூ கொடுத்துருக்காங்க, அது 2 ohm. ரெசிஸ்டர் R2 வேல்யூ கொடுத்துருக்காங்க, அது 4 ohm. பேட்டரியினுடைய பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்க, V is equal to 12 volt. என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க, R equivalent is equal to what? பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் R1, அதை V1 எடுத்துக்குவோம், அது கால்குலேட் பண்ணணும். பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் R2, அதை V2 எடுத்துக்குவோம், V2 கால்குலேட் பண்ணணும். ரெசிஸ்டர்ஸ் சீரீஸில் கனெக்ட் ஆகிருந்தால் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஃபார்முலா முதல்ல கேட்டிருக்கிறது ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத முதல்ல எழுதுவோம். ரெசிஸ்டர்ஸ் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு, அதனால் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு R1 + R2. நெக்ஸ்ட் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா, ஓம்ஸ் லா, அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். V is equal to IR. இந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் R1ம் பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் R2வும் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, நவ் லெட் அஸ் ஃபைண்ட் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ், R equivalent. ஸோ R1 வேல்யூவும் தெரியும், R2 வேல்யூவும் தெரியும். அதனால் 2 + 4 இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம், which is equal to 6 ohm. So this is the answer for the first question. Equivalent resistance is equal to 6 ohm. Now let us find V1 and V2. ஸோ V1 and V2 கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கரண்ட் எவ்வளோ ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ V is equal to IR அப்படிங்கிற ஓம்ஸ் லாவை நம்ம எடுத்துக்குவோம். I is equal to V/R. இங்கே Rங்கிறது ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ எவ்வளோ கரண்ட் இந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிப்போம். Vனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க 12 volt. ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், 6. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 12/6 இஸ் 2. யூனிட் ஆஃப் கரண்ட் இஸ் ஆம்பியர். ஸோ I is equal to 2 ampere. Now let us find V1 and V2. V1 is equal to, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சேம் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால கரண்ட்டை ஐன்னு எடுத்துக்குவோம். அக்ராஸ் R1 நம்ம பொட்டன்ஷியல் ட்ராப் கண்டுபிடிக்க போகிறோம், அதனால் ரெசிஸ்டன்ஸை R1 அப்படிங்கிறத எடுத்துக்குவோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் 2 ampere, ரெசிஸ்டன்ஸ் R1 வேல்யூ 2. ஸோ 2 × 2 is equal to 4 volt.
So potential drop across R1 is equal to 4 volt. Similarly, potential drop across R2, V2 is equal to same current தான் R2 வழியாகவும் flow ஆகும். அதனால் I, resistance நோடைய value வந்து R2. current வந்து 2, R2 உடைய value வந்து 4. So this is equal to 2 4s are 8. Unit of potential difference is volt, therefore 8 volt. So this is V1, potential drop across R1. This is V2, potential drop across R2. Potential difference across R1 is equal to 4 volt. Potential difference across R2 is equal to 8 volt. So this is the answer for the given problem. அடுத்த வீடியோவில் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் உள்ள இன்னொரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.